ஹாய் எவ்ரிஒன். எங்கள் வீட்டில் கடைசியாக ஒரு 2, 3 வாட்டி தேங்காய் எண்ணெய் செய்யலான்னு ட்ரை பண்ணோம். இந்த வாட்டி செஞ்சது உண்மையிலே நல்லா வந்துச்சு. அது எப்படி செஞ்சோன்ட்டு சொல்கிறேன். வீட்டில் ஒரு 3 தென்னை மரம் இருக்குது. வாரத்தில் ஒரு 4லேருந்து 5 காய் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விழுந்த காய் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 100, 110 காய் பக்கம் வரும்போது ஒருத்தர் கூப்பிட்டு 2ஆக பொளந்து கொடுக்க சொன்னோம். கொடுத்த உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். ஆனால் இந்த பச்சை தேங்காய் எடுத்துகிட்டு போய் காய போடும்போது என்ன பிரச்சனைனா காக்கா நிறையா தூக்கிட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு துணி எடுத்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் டெய்லி அப்பப்போ எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது நல்லா காஞ்சிருச்சுன்னா லைட்டாக எடுத்து பெண்ட் பண்ணாலே உடையிற பொசிஷன் வந்ததும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்காய் காய காய அதில் இருக்க கொப்பரை தனியாக வந்துடும். நீங்கள் இப்போ பார்க்குறது தேங்காயில் இருக்க கொப்பரை தனியாக எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மட்டை தான். இதை சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணிப்போம். ஸோ எடுத்த கொப்பரை என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்தோம். லாஸ்ட் டைம் சென்னையில் கொடுத்தப்ப சரியாக அவங்க ஆட்டில் 10 கிலோ கொடுத்தப்ப 3.5 லிட்டர் தான் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிது. அதனால் இந்த வாட்டி என் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். ஸோ அங்கே இந்த வாட்டி அதே 10 கிலோ கொடுத்தப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 கிலோ தேங்காய் எண்ணெய் கிடச்சிது. 6 கிலோனா கிட்டத்தட்ட 7 லிட்டர் தேங்காய் எண்ணெய், ஒரு 3 கிலோ புண்ணா கிடச்சிது. மட்டும் எடுத்துட்டு அது ஒரு துணியை கட்டி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க ஒரு 3 நாளைக்கு. அது எதுக்குன்னா அதில் இருக்க மாய்ஸ்சர் ஃபுல்லாக ஆவியாகி போகிறதுக்கு தான். மாய்ஸ்சர்லாம் ஆவியாகி போனதுக்கப்புறம் ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 மிளகு, 2 உப்பு பல் போட்டு வச்சிட்டோம்னா தீர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் தென்னை மரம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நாங்கள் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அதை வெட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 500 ரூபா கூலி ஆச்சு. அது போக மில்லை எடுத்துகிட்டு போது அரைக்கும்போது 1 கிலோ 10 ரூபான்ற வீதம் 120 ரூபா ஆச்சு. ஸோ மொத்தமாக 7 லிட்டர் எண்ணெய்க்கு 620 ரூபா செலவு பண்ணோம். இது போக கேன் காசு ஒரு 100 ரூபா இருக்குது. அதையும் தாண்டி இந்த ப்ராசஸில் எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட விலை மதிப்பில்லாத உழைப்பு வேறு இருக்குது. ஸோ அன்டில் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.